ஹாய் கைஸ், ஐம் நிதிஷ். வெல்கம் டு ஜிஎன்கே பேர்ட்ஸ். கைஸ், எனக்கு முன்னாடி வீடியோ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸ் வாங்கியிருந்தோம். ஃபின்ச்சஸில் வந்து ஒரு 2 பேர் மட்டும் தான் வந்து நம்ம வாங்கியிருந்தோம். 2 பேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு நாங்கள் 3 மேல் வாங்கியிருந்தோம், ஒரு ஃபீமேல் வாங்கியிருந்தோம். ஆனால் நாளாக பார்த்தீங்கன்னா 4மே வந்து கன்ஃபார்ம் மேல் ஆயிடுச்சு. என்ன ரீசன்னா, அதோட சிம்டம்ஸ் எல்லாமே வந்து மேல் மாதிரியே இருந்துச்சு அந்த ஒன்றும். முக்கியமாக இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பைடு ஃபின்ச் இருக்குல்ல, ஸோ அந்த பைடில் வந்து நாங்கள் ஃபீமேல் நினச்சி தான் வாங்கினோம். பட் அந்த சைடில் சீக் பேட்ச் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதிலே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஓகே மேலாக வாய்ப்பு அதிகம் அப்படின்ட்டு. ஸோ பேலன்ஸ் 3மே வந்து கன்ஃபார்ம் மேல் தான் வந்து நினச்சி தான் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக தான் இருக்குது. நாங்கள் வாங்கின நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிக்காக இருந்துச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் வந்து மெச்சூரிட்டி இருந்துச்சு. இன்னும் வந்து ஒரு 3 மாதமாச்சும் ஆயிரும் ப்ரீடிங்க்கெலாம். கண்டிப்பாக 2 மாதம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் ஃபீமேல் வாங்கணும். நாங்கள் அந்த கடையில் வாங்கும்போப்பே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் நிறையா இருந்துச்சு. ஒயிட் ஃபீமேலில் ஒரு 4-5 தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த ப்ரௌன் கலரில் அந்த நார்மல் ஃபின்ச்சில் வந்து நிறையா இருந்துச்சு. இருந்தாலும் சரி, ஓகே, நம்ம கலர் வைஸில் வந்து சூஸ் பண்ணனால நாங்கள் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 4மே மேலாக வாங்கியாச்சு. ஸோ இனிமேல் வந்து 4மே ஃபீமேல் தான். ஃபீமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பாக ஒயிட்டில் வாங்கிடுவோம். அது இல்லாமல் இந்த ப்ரௌன் சீரீஸில் வாங்கிடுவோம், அந்த வைல்டு ஃபின்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் வாங்கிடுவோம். அப்புறம் வந்து முக்கியமாக எனக்கு பைடு வெரைட்டியில் ஃபீமேல் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ பைடு கிடச்சாலும் கண்டிப்பாக நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஸோ என்னோடய பிளான் பொறுத்த வரைக்கும் ஃபின்ச்சஸ் வந்து கண்டிப்பாக 6லேருந்து 8 பேர் வரைக்கும். பேர் நல்லா போச்சு, ப்ரீடிங் ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 8-10 பேர் கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் போக. நம்மளோட ஓல்டு சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா கொரோனா பீரியடில், அதுக்கு முன்னாடி 2018-19 அந்த டைமில் நான் ஃபின்ச்சஸ் ஒரு 2 பேர் வளர்த்திருக்கேன். அப்போ வந்து ஒரு மேல் வந்து ரொம்ப பிடிச்ச மேல், பைடு வெரைட்டியில் அது ரொம்ப சூப்பரான ஒரு மேல். இப்போ வரைக்குமே நான் தேடிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஒன்று கிடைக்குமான்னு. இன்னும் வந்து கிடைக்கல. நானும் வந்து அந்த மாதிரி பார்த்தது கூட இல்லை. பார்த்தா கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஸோ ஒரு நார்மல் ஃபின்ச்சிலேயே பார்த்திங்கன்னா பைடு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒயிட் கலரில், ஒயிட்டு, அந்த ப்ரௌன் எல்லாமே கலந்து, பிளாக்கு எல்லாம் கலந்த கலராக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நான் இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கேன். அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த கரையான்லாம் வந்து நான் எடுத்து கொடுத்துட்டே இருப்பேன். வீட்டுக்கு ஆப்போசிட்டில் கரையான் நிறையா கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து கரையான் உற்பத்திலாம் பண்ணி ஃபின்ச்சஸ் கொடுத்துட்ருப்பேன் ஃபீடிங்க்கு. பட் இப்போ பார்த்திங்கன்னா நான் இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்க்குறேன், ஒரு கரையான் கூட கிடைக்க மாட்டேங்குது. கூடி சீக்கிரம் வந்து கரையான் உற்பத்தியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த சீசனில் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக மழை காலத்தில் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்போ எடுக்கும்போப்பெல்லாம் மழை காலத்தில் தான் அந்த டைமில் தான் எடுத்துருந்தேன். ஸோ அப்போல்லாம் கரையான் வந்து சூப்பராக சாப்பிடும். கண்டிப்பாக நான் கரையான் சாப்பிட்ற வீடியோ மாதிரி வந்து மேக் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இது ஒரு சின்ன வீடியோ தான். நெக்ஸ்ட்டு சண்டே வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்கள், யூஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.